அனுபவம் வாய்ந்த இருவர், பேச்சாளர்கள், கவிஞர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், பல விருதுகளை பெற்றவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். லவன், குஷன் இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். என்னவென்று சொல்வது, வார்த்தைகளிலே பாராட்டுவதற்கு. தெய்வீக குழந்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். லவன், குஷன் அந்த ராமனின் வில்பவரும் சொல்பவரும் இரண்டுமே இந்த குழந்தைகளுக்கு வாய்த்திருக்கிறது. இதுபோல குழந்தைகள் எல்லாம் பேசிய பிறகு நம்ம ஜெகம்புகழ் புண்ணிய கதை ராமனின் கதையை பின்பத்தில் பார்த்தோம். அந்த லவகுஷனை இன்னைக்கு மத்தியோட தமிழ் பேசுவதே வீட்டிலேயே பழக்கம் இல்லாத போது மேடையிலே தங்குதடை இல்லாமல் அந்த ப்ரொனவுன்சியேஷன் முதற்கொண்டு அவ்வளவு அழகாக இருந்த அந்த குழந்தைகளை நாம் மனதார எல்லோரும் வாழ்க்க வேண்டும். தமிழ் வாழும் என்பதற்கு இவர்கள் தான் இந்த இடம் நமக்கு முக்கியமாக அடையாளமாக இருக்கிறார்கள். இங்கே வந்து அருமையான உரை ஆற்றிய என்னுடைய தந்தையுடைய கவிதை என்னால் கூட கூற முடியாது. அவ்வளோ அழகாக கூறிய இரண்டு லவன் அவர் குஷன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் இரண்டு முக்கியமான பேச்சாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம் கூறி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க நினைத்து என்னுடைய பேச்சு மறந்துவிட்டு இருந்த இரண்டு முக்கியமான பேச்சாளர்கள், ஒருவர் பெயர் லவன், ஒருவர் பெயர் குஷன். குழந்தைகள் சொன்னபோது அந்த லவகுஷாவின் ஜெகம்புகழ் புண்ணிய கதை பாடிய குழந்தைகள் மாதிரி மனதில் அவர்கள் மேல் ஒரு பாசம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட